வணக்கம். ஜெயங்கொண்டம் அருகே விவசாயிகள் கொள்முதல் செய்த நிலக்கடலையை எடையை ஏமாற்றி ஆட்டையை போட நினைத்த இடைத்தரகர்கள் தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் லாரி மற்றும் 3 பேரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அங்கராயநல்லூர் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நிலக்கடலை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிலக்கடலையை அறுவடை செய்து கொள்முதல் செய்வதற்கு ஆயத்த பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே அறுவடை செய்யப்பட்ட நிலக்கடலையை ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொள்முதல் செய்து வருகின்றனர். ஆனால் அங்கு கொள்முதல் செய்கின்ற நிலக்கடலைக்கு உரிய பணத்தினை விவசாயிகளுக்கு தாமதமாக வழங்கப்படுகிறது என கூறப்படுகிறது. இதனை தனியார் இடைத்தரகர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கூடுதல் பணம் தருவதாக கூறி விவசாயிகளுக்கு வலைவிரிக்கின்றனர். கொள்முதல் செய்கின்ற நிலக்கடலைக்கு பணம் உடனே கிடைக்கப் பெறுவதால் விவசாயிகளும் வேறு வழியின்றி இடைத்தரகர்களிடம் கொள்முதல் செய்து வந்தனர். இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் இடைத்தரகரான கார்த்திக் என்பவரிடம் விவசாயிகள் நிலக்கடலையை கொள்முதல் செய்து வந்துள்ளனர். ஆனால் எடையில் ஏதோ முறைகேடு நடப்பதாக சந்தேகம் அடைந்த விவசாயிகள் இந்த முறை ஏற்கனவே விவசாயிகள் எடை மிஷினில் சரிபார்த்து கொண்டு வந்த 55 எடை கொண்ட நிலக்கடலை மூட்டையை இடைத்தரகர்கள் கொண்டு வந்த மிஷினில் எடை போட்டபோது 42 கிலோ மட்டுமே காட்டியுள்ளது. இதில் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் பின்னர் எல்லா மூட்டைகளையும் எடை பார்த்தபோது அதே அளவு எடை காட்டியுள்ளது. இதை அறிந்த தனியார் இடைத்தரகர் கார்த்திக் விவசாயிகளுக்கு பயந்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பின்னர் அங்கு திரண்டிருந்த விவசாயிகள் லாரி மற்றும் லாரியில் வந்திருந்த ஊழியர்கள் 3 நபர்களையும் பிடித்து தாப்பலூர் போலீசில் ஒப்படைத்தனர். பின்னர் இது குறித்து விவசாயிகள் தெரிவிக்கையில், ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொள்முதல் செய்கின்ற நிலக்கடலைக்கு உரிய தொகையினை கால தாமதப்படுத்தாமல் உடனே கொடுத்தால் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் 15 நாட்களுக்கு பின்னர் தான் நிர்வாகம் பணம் வழங்குகிறது. இதனால் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி தனியார் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு அரசு வழங்க வேண்டும், இல்லை என்றால் அடுத்த கட்டமாக விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். நான் உடையார்பாளையம் தாலுக்கா, அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா அங்கராயனூர்லேருந்து பேசுகிறோம். நம்ம கடலை போட்டோம். இப்போ நாங்கள் விலைக்கு போட்டோம். ஒரு மூட்டை வந்து 42 கிலோ தான் இருக்கணும். 42 கிலோ எடை. இவங்க எடை போடும்போது என்ன பண்ணாங்க, 55 கிலோ 56 கிலோ அது மாதிரி எடை போட்டு வண்டியில் ஏற்றிவிட்டாங்க. எங்களுக்கு சந்தேகப்பட்டு எங்கள் தராசில் எடை போடும்போது எங்கள் தராசில் எடை போடும்போது 55 கிலோ ஒரு மூட்டை வந்தது. மொத்தம் 350 கிலோ எடை போட்டாங்க. அதை எடை போட்டு பார்க்கும்போது 460 கிலோவுக்கு மேலே வருது. கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு 12 கிலோ 13 கிலோ எக்ஸஸாக எடுத்துருக்குறாங்க. இது சந்தேகப்பட்டு அவங்கள வியாபாரி பிடிச்சி போகும்போது ஒரு 4-5 பேர் ஓடிவிட்டாங்க. 2 பேர் இருக்கிறாங்க. காவல்துறைக்கு சொல்லியிருக்கோம், ஆர்டிஓக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போ இது கஷ்டத்தினால விற்கிறோம். இப்போ நாங்கள் இதை வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து சரியான முறையில் எடுத்து சரியான முறையில் பணம் கொடுத்துருந்தா, சீக்கிரம் பணம் கொடுத்தா நான் அங்கேயே போடுவோம். லேட்டாகுது. அங்கே 15 நாள் 20 நாள் ஆகிறதுனால பணம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இடைத்தரகர்களை கொடுக்கறதுனால எங்களுக்கு பாதிப்பு உண்டாகுது. ஏமாற்றி சேலத்தை சேர்ந்தவங்க சேலத்துலேருந்து வந்து இடைத்தரகர் மூலமாக வாங்கி ஏமாற்றிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் விவசாயிகள்லாம். இந்த நிலைமை நீடித்தா வந்து தற்கொலை பண்ணிக்கிற தவிர வர வழியில், இல்லை விவசாயத்தை விட்டு நாங்கள் ஏதோ கூலி வேலை அந்த மாதிரி வெளியூர் போய் வேலை செய்கிற மாதிரி தான் கண்டிஷன் வந்துடும். அடுத்த கட்டம் இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்டம் நாங்கள் வேறு ஏதாவது முடிவு, தற்கொலை முடிவு தான். வேறு என்ன அரசாங்கத்துக்கு வேறு என்ன பண்ண முடியும் எங்களால்? விவசாயிகளால் என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா விவசாயத்தை விட்டுட்டு போகணும். தெரியாது. என் பேர் சக்தி வேலுங்க. இழப்பீடு வாங்கி தரணுங்க. தமிழக அரசு இழப்பீடு வாங்கி தரணும். இது இல்லாமல் முந்தா நாள் கல்ல போட்டிருக்காங்க 7 பேர். ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி தான் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. பார்த்தாங்கன்னா 50 மூட்டை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு 30 மூட்டை தான் எடை போட்டிருக்கிறாங்க. இவரை பார்த்தீங்கன்னா 90 மூட்டை வச்சுருந்தாரு, 40 மூட்டை தான் எடை போட்டிருக்கிறாரு. எல்லோரும் இந்த லேடிஸ்லாம் அவங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டம். எக்ஸர்வீஸ்மேன் ஒய்ஃபு அவங்க விடோ அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் வந்து பாம்பு பள்ளிகளில் இடையில நாங்கள் தண்ணி விட்டு பொருளை சேகரித்து ஆள் கூலி இந்த 100 நாள் வேலை வைக்கிறதுனால ஆள் கிடைக்க மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு மிஷினை வச்சு ஆஞ்சி கொண்டாந்து போட்டால் கல் இருக்குங்கிறாங்க, கட்டி இருக்குங்கிறாங்க. ரொம்ப சிரமப்படுறோம். இதுக்கெல்லாம் பார்த்து நஷ்டீடு வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் எதாவது போராட்டத்துக்கும் வேறு இறங்கணும். வேறு வழி இல்லை. ஒரு விவசாயிங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் விவசாயம் செஞ்சு வச்சுருந்த கடலெல்லாம் இந்த மாதிரி கமிட்டியில் போட முடியாமல் நாங்கள் இங்கே இடைத்தரகர்கள்ட்ட போட்டதுனால பாதிக்கு பக்கம் இடம் வச்சு எங்களை தான் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்கள கூடிய சீக்கிரம் பிடிச்சி எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கணும். எங்கள் பணத்தெல்லாம் வாங்கி நீங்கள் நஷ்டத்தை திரும்ப வாங்கி கொடுக்கணும்.
அந்த நன்றியை நீங்கள் செய்யணும். இல்லைன்னா இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாங்களாம் தற்கொலை முயற்சிக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். அது உங்களுக்கு நல்லதுன்னு பட்டாக்கா நாங்கள் இந்த ஊர் மக்களை போட்டவங்க பூரா தற்கொலை பண்ணிட்டு செத்து போகிறோம். நீங்கள் அதுக்கான இதை நீங்கள் முழுவை நீங்கள் தேர்ந்தெடுத்துடுங்க. 7 பேர் பாதிச்சுட்டோம். ரொம்ப நாளா நடந்துட்டு கண்டுபிடிக்க முடியாம இருந்துட்டோம். இந்த வருஷம் தான் கண்டுபிடிச்சாச்சு. வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம். எவ்வளோ விரைவில் எங்களை நஷ்ட வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களை அவங்களெல்லாம் பிடிச்சி எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஒழுங்குமுறை கூடத்தில் வந்து எங்கள் இப்போ சரக்கு சட்டுனா எடுத்து பணம் ஏற்ற மாட்டாங்கிறாங்க. 15-20 நாளாக இருக்குது. நாங்கள் வட்டிக்கு வாங்கின இடத்துலலாம் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறதுனால நாங்கள் இடைத்தரகர்கள்ட்ட போட வேண்டியதாக இருக்குது. இடைத்தரகர்கள் வந்து இந்த மாதிரி எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அதை நீங்கள் முறையிட்டு எங்களுக்கு நல்ல வழி செய்யணும். எங்களுக்கு எங்கள் பணத்தை மீட்டு கொடுக்கணும். நாங்கள் இழந்த பொருளை எங்களுக்கு மீட்டு கொடுத்து எங்களுக்கு பொருளீட்டை செய்யணும். நீங்கள் மகாலட்சுமி.